ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் எடுத்துட்டு நம்ம ரூம் பக்கத்தில் போய் கொடுக்கணும். ஸோ டோட்டலாக 8 கிலோமீட்டருங்க இது போய் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரோட்டுக்கு அந்த சைடு போகணும் பார்த்தீங்களா எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன் எதுக்காக அந்த வீடியோ கன்டினியூ பண்ண முடியல, இந்த மாதம் ஏன் அதை கன்டினியூ பண்ண முடியலன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயந்தான், பட் இருந்தாலும் அதை அலௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அலௌன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ எதனால் இது அப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா டே 20 வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம இப்போ இந்த போட்ட எந்த சேலஞ்ச் வீடியோஸுமே பெருசாக ரீச் ஆகலை. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லீவு. ஸோ அதிக லீவு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் பண்ண முடியல. எனக்கு 6 நாள் லீவுங்க அப்படிங்கும்போது 6 நாளில் வந்து நான் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 80 ஆர்டர் வந்து எனக்கு அவருக்கும் பெண்டிங்லேயே இருந்த மாதிரி போயிட்டு இருந்து. பட் இருந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும்னு சொல்லி நான் அப்படி க்ரூஸ் பண்ணேன். பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேபி எனக்கு என்னன்னு தெரியல, சரிங்களா. நான் அதை அவர் என்கிட்ட சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் 2 பேருக்கும் அந்த இது வந்து கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. நான் என்னென்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எந்த ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் போயிருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊரில் இந்த சொமேட்டோ ஸ்விக்கிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்கோம். நல்ல சம்பளம், நல்ல வேலை. நான் நல்லா இருக்கேங்க. இதை கூட ஒரு மாற்றி சொல்கிறேங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு மைண்டே அப்செட் ஆயிடுச்சுன்னா காலையிலே ஃபோன் அடிச்சு அப்படி சொன்னாப்புல, இல்லை பிரதர் அது நம்ம பண்ணாண்டா ட்வீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அது எனக்கு ஏன்னா நம்ம இந்த மாதம் தான் இல்லை, எல்லா மாதமும் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம், நான் கரெக்டாக கொண்டு போக மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னா இந்த மாதம் கரெக்டாக 20 வீடியோ வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்க, அது ஒன்றும் இல்லை, நம்ம சரி பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிரும். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறது எத்தனாவது ஆர்டர்னா 2வது ஆர்டருங்க. ஆமாங்க, மொதல் ஆர்டரும் இதே மாதிரி எங்கள் ரூம் சைடில் தான் அடித்தான். 2வது ஆர்டர் இப்போ ரூம் சைடில் தான் அடிச்சிருக்கேன். நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து இனிமேல் கண்டிப்பாக ரூம் பக்கத்தையே தான் அடிச்சிட்டு இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம இதை கொடுத்துட்டு அப்படியே முன்ஷியா போயிடணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா முன்ஷியாவில் கிச்சன் பார்க்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. அதான் அங்கே போயிட்டோன்னா அங்கே கொஞ்சம் ஆர்டர் வரும், அதனால் அங்கே போயிட வேண்டியதான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே 9:35 ஆகுது. இந்த விஷயத்தில் வந்து எதுக்காக இவ்வளோ நேரம் வீடியோஸ் எடுக்கலை அப்படின்னா எனக்கு உண்மையில் மைண்டே சரியில்லைங்க. இந்த சேலஞ்ச் வீடியோ நாங்கள் அப்படியே ட்ராப் அப் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ண அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து மாத கடைசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகே அடுத்த மாதம் வேறு மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணலாம், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி அமையலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுறோம். நேற்றோட ஸ்டாப் பண்ணிட்டோம், இந்த வீடியோ இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இனி வர டேஸில் வந்து பார்த்திங்கன்னா புது கண்டென்ட், புது ஆங்கிள், எல்லாமே புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மக்களே அதெல்லாம் கண்டிப்பாக பாசிபிள். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 9:38 ஆகுது. ஒரே நிமிஷங்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15வது ஆர்டர் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன், சரிங்களா. இப்போ கொண்டு போகிறது 15வது ஆர்டரு. 9:30க்கு முடிச்சிட்டோம், சரிங்களா. இனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 ஆர்டர் எடுக்கணும். டைம் இருக்குது, ஏன்னா 9:30னா 10, 11, 12. ஸோ டைம் இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ எடுத்தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ அதை எடுத்து தான் ஆகணும். மணிங்க எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டரு கொடுத்தாச்சு. இனி 14, 15 2 ஆர்டர் வேணும். உங்களுக்கு இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் ட்ராப் அப் பண்ணிக்கிடுவோம். ஓகே, கன்ஃபார்ம் ட்ராப் அப் கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியதான்.
ஆனால் ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருது, ரொம்ப ஸ்லோவாக வருது. பட் என்ன பண்ண, வர ஆர்டரை அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்காக வருது, அவங்களும் பார்த்திங்கன்னா எடுக்கணுங்கிறதுனால அவங்களும் அதே தான் நம்மளே மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. எம்மாடி அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அதை பார்த்தீங்களாங்க. ஸோ 12 மணி ஆக போது எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட். ஸோ எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3:45 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இது வந்து குட், இந்த டே வந்து குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 15 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நான் என்னோட டார்கெட் நான் என்ன வச்சுருந்தேன், 16 பண்ணோம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஓகே, பட் 15ங்கிறது நார்மல் நம்பர் கிடையாது. ஓகே, அது ஓகே. ஏன்னா அது வந்து இத்தனை மணி நேரத்தில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஓகே எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் நான் செக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதையும் பார்க்கணும், ஒரு 4 மணி வரைக்கும் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வந்து வரணும். ஏன்னா வந்து இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதில் நம்ம டார்கெட் வந்து ஒரு பேசிக் டார்கெட்டாக பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஃபுல் டார்கெட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதம் 6 நாள் லீவ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் லீவு, அது போக ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தனால பார்த்திங்கன்னா என்னால் அந்த ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ என்னாச்சு, ஸோ என்னோட ஃபுல் டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல சேலரி இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேலரி இருக்கும், சரிங்களா. என்னால் இப்போ ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 75% என்னால் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 100% பண்ணால் எனக்கு வந்து ஒரு இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 80K அபோவ் வரும், சரிங்களா. இதுவே நான் 70% கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 60K சம்திங் வரும், ஓகேங்களா. 50 to 60Kக்குள்ளே வரும். இன்றைக்கி நான் இப்போ இல்லை நான் ஒரு 50% தான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 45 to 45க்குள்ளே கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒரு 75 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 75 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 60 to 70 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். அதனால் நான் இந்த 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வேலை பார்த்தா மட்டும்தான் என்னால் 75% கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா 50 தான் எனக்கு வந்து சேலரி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அது வந்து அதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னோடய செலவை ஓகே, வீட்டுக்கு வந்து பெருசாக அனுப்ப முடியாது. நம்மளோட சேவிங்ஸ் அதை பண்ணவே முடியாது. அதுதான் இருக்கிறதே ஒரு மோசமான விஷயம். என்னென்னா நம்ம சேவிங்ஸ்க்கு பணம் போகாது. ரெண்டாவது நம்மளோட ட்ரீம் பைக் வாங்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நான் ஒரு ட்ரீம் பைக் ஒன்று பிளான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் பைக் கிடையாது, எனக்கு அது ஒரு பைக் வாங்கணும், சரிங்களா. அந்த செக்டாரில் எனக்கு ஒரு பைக் வாங்கணும். ஏன்னா நமக்கு ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு வந்து என்கிட்ட நிறையா இருக்கணும். நான் ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்க எல்லாமே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பைக் வாங்கணும், அதுக்கு ஒரு இந்தியா ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா, ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் நான் கம்மியான ஆர்டர் பண்ணால் என்னால் கண்டிப்பாக அதை சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும். இந்த மாதம் உள்ள அமௌண்ட் என்னால் சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும். ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக தான் போகுது. ஸோ வேறு என்ன பண்ண. ஓகே மக்களே, சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.